3.10ல கொஸ்டின் நம்பர் 16 ஒரு செயற்கைக்கோள் ஒரு விண்வெளியில் உள்ளதாக கொள்வோம். பூமியில் உள்ள நிலையம் மற்றும் பூமியின் மையம் ஆகியவை ஒரே தளத்தில் அமைந்துள்ளன. பூமியின் அதன் ஆரம் r என்றும் அதன் மையத்திலிருந்து செயற்கைக்கோள் r தொலைவில் உள்ளது என கொள்வோம். செயற்கைக்கோளுக்கும் செயற்கைக்கோள் நிலையத்திற்கும் உள்ள தொலைவு d என்க. செயற்கைக்கோள் நிலையத்திலிருந்து செயற்கைக்கோள் உள்ள ஏற்ற கோணம் 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது. செயற்கைக்கோள் மற்றும் பூமி நிலையத்தில் உள்ள நிலையம் ஆகியவற்றை இணைக்கும் கோட்டுத்துண்டு பூமியில் தாங்கும் மையக்கோணம் ஆல்ஃபா எனில் d = R √1 + r/R ஸ்கொயர் - 2 தடவை r/R cos ஆல்ஃபா என நிரூபி அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தீர்வு கண்டுபிடிக்கிறோம். இப்போ பூமி நமக்கு என்ன வடிவத்தில் இருக்கும்? நீள்வட்ட வடிவத்தில் இருக்கும். அதாவது அப்போ நீள்வட்டம் ஒன்று போட்டுக்கிறோம். இப்போ இதில் மையம் பூமியோட மையம், அதனுடைய நிலையம் பூமியில் ஒரு இடத்துல இருக்குது. செயற்கைக்கோள் மேலே விண்வெளியில் இருக்குது. அப்போ அது என்ன ஷேப்பில் இருக்குது? ஒரு முக்கோண ஷேப்பில் மாதிரி வந்துடுது. இது பூமியோட மையம், இது நிலையம், பிங்கிறது நிலையம், சிங்கிறது செயற்கைக்கோள். இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க? மையத்திலேருந்து நிலையத்துக்குள்ள தூரம் ஆறுன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி செயற்கைக்கோளுக்கும் மையத்திற்கு உள்ள தூரம், செயற்கைக்கோளுக்கும் மையத்திற்கு உள்ள தூரம் R கொடுத்துட்டாங்க. செயற்கைக்கோளுக்கும் செயற்கைக்கோள் நிலையத்திற்கு உள்ள தூரம் d கொடுத்துட்டாங்க. அடுத்தது நிலையத்தில் தாங்கும் கோணம் 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. மையத்தில் தாங்கும் கோணம் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த ஆல்ஃபானா 3 பக்கம் தெரியுது. 3 பக்கம் தெரிஞ்சால் கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதில் தான் நம்ம பண்ணுறோம், 30ல் பண்ணல, இதில் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? முக்கோணம் ஏபிசியில் கொசைன் சூத்திரத்தின்படி d ஸ்கொயர் ஈக்குவல் r ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர் - 2 டைம்ஸ் ஆஃப் 2 r × cos ஆல்ஃபா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? d ஸ்கொயர் மட்டும் இருக்குது. இப்போ இதில் R வெளியே எடுத்துகிறோம். ஏன்னா இங்கே ப்ரூவ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ R ஸ்கொயர் வெளியே எடுத்தோன்னா 1/1. இங்கே r ஸ்கொயர் R ஸ்கொயர் - 2 டைம்ஸ் ஆஃப் ஒரு r கேன்சல் ஆச்சுன்னா ஒரு r மட்டும் இருக்கும், cos ஆல்ஃபா. நமக்கு தேவை d மட்டும் தான். ஸ்கொயர் அந்த பக்கம் கொஞ்சம் ரூட்டாக மாறிடும். r ஸ்கொயருக்கு ரூட் 6. அப்போ √1 + r ஸ்கொயர் R ஸ்கொயர் - 2r/r cos ஆல்ஃபா. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது. இந்த r ஸ்கொயரை r/r ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா நிரூபிக்கப்பட்ட